ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மணி மேக் பண்ணக்கூடிய பெஸ்ட்டான 3 வேஸ் என்னென்னதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டில் யார் வேணால் அதை ஏர்ன் பண்ணலாம். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த 3மே நீங்கள் கற்றுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஒன்று சொல்ல மாட்டேன், இந்த 3மே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கையில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு இதுலேயும் இன்கம் தரும், நீங்கள் போகிற ஒரு ஃப்யூச்சர் ஜாபுக்கும் இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே இப்போ கரண்ட்டாக எல்லோரும் சொல்கிற ஒன்றே தான் கண்டென்ட் க்ரியேஷன் தான். ஸோ கண்டென்ட் க்ரியேஷன் நீங்கள் ஏன் பண்ணணும்னா அது உங்களோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால தான் கண்டென்ட் க்ரியேஷன். ஸோ இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, எந்த மீடியம் ஆஃப் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வேலிடான பிராண்ட் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண பாருங்கள். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஜாப்லேயும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி. செகண்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பேஸ்ட்டான சிலபஸ் இருக்குது. பட் உங்களுக்கு தேவையான ஒரு சில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்கள் ஜாபுக்கும் சரி, உங்கள் கெரியருக்கு ரிலேட்டடான விஷயங்களை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேர்டாக ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள். ஸோ எந்த ஃப்ரீலான்சிங் வேணால் பண்ணலாம். கோடிங்காக இருந்தாலும் சரி, நான் கோடிங்காக இருந்தாலும் சரி, டிசைனிங்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஃப்ரீலான்சிங் பண்ணுங்கள். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கையில் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணிங்கன்னா தான் ஒரு ஒர்க்குக்கு போயிடும் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொடக்டிவாக எப்படி ஒர்க் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த 3மே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.